உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செப்டம்பர் மாத பலன்கள். அப்போ இந்த மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த பலனால அவங்க வாழ்க்கையில ஏதாவது ரூபத்துல அவங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள், எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொழில், எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை, இது எல்லாமே நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக சொல்ல போகிறோம். அது போக இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அங்கே கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம். அங்கே ஆல்ரெடி கடகத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்கிறாங்க. அந்த உச்சம் பெற்ற குரு பகவானோடு நேச்சம் பெற்ற செவ்வாய் சேரும்போது நேச்ச பங்க ராஜயோகம். அது போக சிம்மத்தில் சூரியன் இருக்கிறாங்க. அந்த சூரியனோடு கேது இருக்கிறாங்க. அந்த சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சிம்மத்திலிருந்து பயிற்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் நீச்ச கதியிலிருந்து கன்னியிலிருந்து பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க சுக்கிரன். அதுபோக செப்டம்பர் 8ஆம் தேதி புதன் பகவான் சிம்மத்திலிருந்து பயிற்சியாகி கன்னிக்கே வர்றாங்க. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான். அப்ப இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இப்போ தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். தனுசு ராசி ரொம்ப கௌரவமானவர்கள், குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள், தான் வாழ பிறரை கெடுக்காதே, இந்த பாலிசி இவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள். அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சுட்டு அந்த உதவிக்கு விசுவாசமாக ஏதாவது நன்றியை அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்களா, இல்லை அவங்க ஏதாவது திருப்பி செய்வாங்களா இப்படின்னு பார்க்கக்கூடிய குணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும், யாருக்கு எந்த மாதிரியான உதவிகள் இவங்க செஞ்சாலும் அவங்கனால இவங்களுக்கு 100% அவங்க நல்லதே நினைக்கிறது இல்லை. இவ்வளவு இருந்தாலும் அதை பற்றி எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அவங்களுக்கு இப்போ இந்த குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறாங்க. அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆயுள்காரகன் சனி பகவானை குரு பார்க்கறதுனாலையும், குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆயுசு நல்லா இருக்குது. யாராவது இப்போ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க மேலே ஏதாவது பயமாக இருக்குது, இவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்தாலும் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். அவங்க பொழைச்சிக்குவாங்க, நல்லா இருப்பாங்க. அதுபோக இந்த பீரியட்ல ஒரு சிலருக்கு விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வாகனத்தில் போகிறவங்க அதிகமான வேகம் போகாமல் ஓவர்டேக் எல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக போய்க்கிறது நல்ல விஷயம். இப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு மனசுல கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும், ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும். ஒரு பிஸ்னஸே செய்கிறாங்க, இல்லை ஒரு பண விஷயமே இருக்குது, அது கரெக்டான டயத்தில் உங்கள் கைக்கு கிடைக்காது. கடனை கட்டலாம்னு நினச்சாலும் கரெக்டான நேரத்தில் அந்த கடனை கட்ட முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பணம் ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுது, அந்த விஷயத்துக்கு அந்த பணம் கரெக்டான நேரத்தில் கிடைக்காம போயிட்டு இருக்கும். அப்போ இது 8ஆம் இடத்துல குருவால் கொஞ்சம் குழப்பங்கள் நடக்கும். ஆனால் அந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார்.
அப்ப அந்த தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும், கண்டிப்பா நடக்கும். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால, அந்த தனஸ்தானாதிபதி சனி பகவான், அந்த சனி பகவானையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும், கிடைக்கும். நீங்க ஒருத்தர் கடனே கொடுத்துருக்கிறீங்க, அந்த பணம் இத்தனை நாளா வரல, இப்ப போய் கேளுங்க, கண்டிப்பாக வரும். அது போக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நேச்சபங்க ராஜயோகத்துல. ஒருத்தருக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. அதுபோக அவங்களுடைய ராசிநாதனும் நல்லா இருக்கணும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சபலம். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி நேச்சபங்க ராஜயோகம். அப்ப 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய வேலை, அந்த வேலையில உங்களுடைய பங்கு, இதை பத்தி ஒரு சிலருக்கு இப்போ நீங்க செய்யக்கூடிய வேலையோ அறிவோ திறமையோ அது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது பார்க்க போனா தெரியக்கூடிய காலகட்டங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவோ, உங்களுடைய திறமையோ, உங்களுடைய முயற்சியோ, உங்களுடைய வேலையோ பற்றி தெரிஞ்சாதான் உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியும். அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். தனுசு ராசிக்காரங்களே ஒன்றும் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு அட்டகாசமான டைம் இப்போ காத்துட்டு இருக்குது. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானும் ஆட்சியா இருக்கிறாங்க. அப்ப லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பது யோகம். தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகங்கிறது நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ராசி நாதனும் நல்லா இருக்கிறான். அது போக 5ஆம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்கிறான். அது போக தனாதிபதியும் நல்லா இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அப்ப அந்த 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில். ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுதான் பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழில் நல்லா இருக்குமா? அந்த தொழில பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா போட்டு பல கோடிகள் சம்பாதிச்சவங்களும் இருக்கிறாங்க. அந்த 1 லட்ச ரூபா போட்டு அட்ரஸ் இல்லாம போனவங்களும் இருக்கிறாங்க. 1 ரூபாய் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல லெவல்ல நல்லா வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் எப்படி அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்து அதிபதி புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால உங்க தொழில்ல இப்ப நீங்க தான் ராஜா. நீங்க நினைச்சது நினைச்சபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்கிறது. அப்ப தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எனக்கு பண கஷ்டம், எனக்கு தொழில் சரியில்லை, நான் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு 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 இன்னைக்கு கடன் தான் பட்டுட்டு இருக்கிறேன், நான் நினைச்ச இடத்துக்கு என்னால வளர முடியல, எல்லாத்திட்டையும் நல்ல பேர் இருக்குது, நல்ல பேர் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம், நான் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், கடன் பட்டுட்டு இருக்கிறேன், இந்த கடனை கட்டுவனா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர்த்துக்கு. கண்டிப்பாக நீங்க கடனை கட்டுவீங்க. உங்களுடைய தகுதி, தரம், அந்தஸ்து என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா 4 பேர்த்துக்கு தெரியும். உங்களுக்கு யார் யார் துரோகம் நினைத்தார்களோ, யார் யார் சதி நினைத்தார்களோ அவங்க உங்க வாழ்க்கையில குறுக்க வரமாட்டாங்க இனிமேல். அது விலகி போகக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. அப்போ உங்க ஜென்ம ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசா புத்திகள் கரெக்டா இருக்குதா தப்பா இருக்குதான்னு பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க எதை வேணா செய்யலாம். அது போக இந்த சமயத்துல குரு உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கும். குடும்பத்துல சலிப்பு, சங்கடம், வாழ்க்கையில பிரச்சனைகள் இது வரைக்கும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இதற்கு மேல அந்த சண்டை சச்சரவு எதுவாக இருந்தாலும் குறையும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.